பிரைஸ் லார்ட். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி சங்கீதம் 65:11. சங்கீதம் 65:11. சங்கீதம் 65:11 வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இதோ உமது வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், ஆமேன். இந்த வருஷத்தை தானே தேவன் நம்மளை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனோடு எப்போது நமக்கு உறவும் ஐக்கியமும் ஏற்படுகிறதோ அப்போதே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். தேவனோடு எப்போ நமக்கு உறவு ஏற்படுகிறதோ அப்பொழுதே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை அது உலகத்தின் கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். எப்படின்னா, ஒரு மரத்தை ஆசீர்வதிக்கிற போது, அதை நடுகிற போதோ அது உடனே கனி தராது. அது எப்போ எந்த காலத்தில் கனி தருமோ அந்த காலத்தில் தான் அது கனி தரும். ஆனால் அதை வச்சு அதுக்கான நீரை ஊற்றி உரங்களை போட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் கிடைக்கிறதே, அதுவே அதுக்கு ஆசீர்வாதம் தான் அந்த மரத்துக்கு. ஹல்லேலூயா. அது என்னைக்கு பலன் கொடுக்குமோ அந்த நேரத்தில் தான் கொடுக்கும். அப்போ சங்கீதம் 1:3 என்ன சொல்லுது? தன் காலத்தில் தன் கனி தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அங்கே தன் காலத்தில் தன் கனி தந்துங்கிற காரியம் என்ன? தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வெளியில் எப்போ தெரியும் அப்படின்னா, அதுக்கான ஒரு காலம் இருக்குது, அதுக்கான ஒரு நேரம் இருக்குது. ஹல்லேலூயா. தேவனை பிடித்து கொண்ட உடனே ஒரு ஜீம்பும்பா மாதிரி எல்லாம் நடந்துடாது. ஹல்லேலூயா. தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அதில் ஆசீர்வதித்து வளர்த்துக்கிட்டே வருவார். ஹல்லேலூயா. எந்த காலத்தில் கனி தரணுமோ அந்த காலத்தில் நிச்சயமாக தேவன் நம்மளை கனி தரும்படியாக வைப்பார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக கனி தருவதுன்னா என்ன? ஆபிரகாமுக்கு சொன்னது போல், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், யூ வில் பி எ பிளெஸ்ஸிங். நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போ நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நான் பொங்கி வழிகிறவனாக இருந்தால் தான் நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். எனக்கே தேவைகள் இருக்குது, என்னுடைய தேவையே பத்தாமல் இருக்குது. அப்படிங்கிற போது நான் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எபிரேயர் 2:7 படிப்போம். தேவன் நம்மளை குறித்ததான எண்ணம் என்ன? எபிரேயர் 2:7. எபிரேயர் 2:7 வசனம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஆமென். அது பாருங்க, அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். ஒரு தூதனை போல அவனை விட கொஞ்சம் குறைவாக்கி மகிமையிலும் கனத்திலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியையின் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தீர். எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நான் எட்டுகிறவனாக பிடிக்கிறவனாக இருக்கணும்னா நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை புரிந்தவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கடந்த வருஷங்கள் எல்லாம், கடந்த நாட்கள் எல்லாம் தானே பலவிதமான பிரச்சனைகள், நெருக்கங்கள் எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆமென். எவ்வளோ நெருக்கங்கள் இருக்கலாம், ஆனால் இனிமேல் கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்னு நம்ம விசுவாசிக்கிறவங்களாக இருப்போம், நாம் நம்புகிறவர்களாக இருப்போம். ஆமென். தேவன் அதை நம்ம மத்தியிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு காரியம், முதலாவது காரியம் பார்ப்போம். சங்கீதம் 31:10. சங்கீதம் 31:10 படிப்போம். சங்கீதம் 31:10 வசனம். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலம் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், என்ன பாருங்க, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. கடந்த வருஷம் எல்லாம் தானே பலவிதமான சஞ்சலங்கள். ஹல்லேலூயா.
ஒரு தவிப்புகள், இப்படி தான் என்னுடைய காலங்கள் எல்லாம் கழிந்து போயிட்டு. இதனால் என் எலும்பு கூட ஒரு பலன் இல்லாமல் போயிடுச்சுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவனோட தாவீதோட வாழ்நாள் எல்லாம் தானே சவுலுக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கிறார். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை. அவன் அபிஷேகம் பெற்று, எப்படி அபிஷேகம் பெற்றுட்டான். ஆமென். ஆனால் ராஜாவாகும்படியான அபிஷேகத்தை பெற்ற பிறகு சவுல் அவனை துரத்துறான். 18 வருஷம், 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 18 வருஷம் துரத்துறான். ஹல்லேலூயா. யோசித்து பார்ப்போம். அதுக்காக தான் அவர் சொல்கிறாரு, என் வருஷம் எல்லாம் சஞ்சலமும் தவிப்பு தான், என் வாழ்க்கையே இப்படி தான் ஓடுது. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் உயர்த்துகிறவராக இருந்தார். ஆமென். அதற்கான ஒரு நாள் வருகிற போது, அதற்கான நேரங்கள் வருகிற போது தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 5ல் 2-3 வசனங்களை படிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனம். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஆமென். இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா மூப்பர்கள் எல்லாம் பெரியவங்க எல்லாம் ஒரு நாள் வந்துட்டாங்க. யாருக்கிட்ட? தாவீதுகிட்ட வந்து, நீ சவுல் இருக்கிற போதே நீ படைத்தலைவனாக இருந்து எங்களை நடத்தினது நீங்கள் தான். ஆமென். தாவீதை கோலியாத்தை ஜெயித்தவன் நீ தான், இஸ்ரவேலை காப்பாற்றினதுவன் நீ தான். அப்படி இருக்கிற போது இப்போ நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். யார்? மூப்பர் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க தாவீதுகிட்ட, நீ தான் எங்கள் ராஜா. ஹல்லேலூயா. நீ தான் எங்களுக்கு ராஜாவாக இருக்கணும் என்றபடியாய் அங்கு ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ நாள்? அதுதான் 18 வருஷங்கள் பயந்து ஓடிக்கிட்டே, காட்டிலையும் மேட்டிலையும் தண்ணி இல்லாமல் கஷ்டமாக பலவிதமான பாடுகள். ஆமென். அப்படிப்பட்ட பாடுகளில் ஓடிக்கிட்டு இருந்த தாவீதுக்கு இன்னைக்கு ஒரே நாளில் அவனை பெரிய ராஜாவாக ஆக்குறாங்க. தேசத்துக்கே ராஜாவாக மாறுகிறார். ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ கடந்த நாட்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் சஞ்சலமாக இருக்கலாம், தவிப்பாக இருக்கலாம், பலவிதமான நெருக்கங்களாக இருக்கலாம். இந்த நாளிலே நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோபு 3:24 பார்ப்போம். யோபு 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. ஆமென். என் போஜனத்துக்கு முன்னே பாருங்க, எனக்கு பெருமூச்சு உண்டா. சாப்பிட முடியல, சாப்பாடு கூட முன்னாடி வச்சிருக்கிறேன், ஆனால் சாப்பிட முடியல. என் கதறுகள் வெள்ளம் போல புரண்டு போயிற்று. இப்படிப்பட்டதான நெருக்கத்தில் அந்த யோபு இருக்கிறார். என்ன தப்பு பண்ணார்? எந்த தப்பும் பண்ணல. ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டபடியாய். ஆமென். அவருக்கு வந்த பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பிள்ளைகளெல்லாம் இறந்து போகுது. ஆமென். சொத்து பத்துகள்லாம் போகுது. மனைவி திட்டி நடு ரோட்டில் விரட்டி விட்டுட்டா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆமென். ஆனாலும் தேவன் அந்த காலங்களை, அந்த நேரங்களை மாற்றுகிற ஒரு நேரம் வந்தது. ஆமென். தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். யோபு 42:10 பார்ப்போம். யோபு 42:10. யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். முன்பு இருந்ததை பார்க்கலும் இரட்டத்தனையாக தேவன் தந்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்தருளினார். ஆமென். நாட்கள் உண்டு, ஒரு நேரங்கள் உண்டு. சில நேரங்கள், சில காரியங்களை நம்ம கடந்து தான் போகணும். சஞ்சலும் தவிப்பும் மற்ற காரியங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஹல்லேலூயா. ஆனால் தேவனை நாம் பற்றி கொள்கிற போது ஒரு நாட்கள் உண்டு, ஒரு நேரம் உண்டு. ஆமென். நம்ம பாதி வழியிலே பலவிதமான பிரச்சனைகள் வருது, நெருக்கங்கள் வருதுன்னு தேவனை விட்டு விலகுகிறவர்களாக இருப்போமானா அவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏசாயா 35:10 பார்ப்போம். நம்ம அறிக்கை எடுக்கிற வசனம் ஏசாயா 35:10 கடைசி வரி என்ன சொல்லுது? சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென்.
தாவீது அதுதான் சொல்கிறார், என் வாழ்க்கை எல்லாம் சஞ்சலமும் தவிப்பு தான் அப்படிங்கிறார். என் வாழ்க்கையெல்லாம் வருஷம் எல்லாம் சஞ்சலமும் தவிப்பில் தான் நான் ஓடிக்கிட்டு இருந்தேங்கிறார். அங்கே ஏசாயாவில் வசனம் சொல்லுகிறது, சஞ்சலம் தவிப்பு ஒரு நாள் ஓடிப்போம். ஆமென். நிச்சயமாக நமக்கு ஓடிப்போம். கடந்த நாட்கள், கடந்த வருஷங்கள் பலவித நெருக்கங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் வரப்போகிற நாட்களிலே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. சஞ்சலம் தவிப்பு ஓடி போகிற நாட்கள். ஒருவேளை உலகத்தில் தேசத்தில் பார்க்கிற போது பலவிதமான நெருக்கங்கள் இருக்கலாம். நிச்சயம் அது இருக்கத்தான் செய்யும். இது கடைசி நாட்கள். ஆனால் கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற ஒருவர் நமக்கு தானே ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை போஷிக்க வல்லவராக இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்த 2வது காரியம், சங்கீதம் 90:9 பார்ப்போம். சங்கீதம் 90:9. சங்கீதம் 90:9 எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். ஆமென். கடந்த நாட்கள், என்னுடைய காலங்கள் எல்லாம், வருஷங்கள் எல்லாம் ஒரு கதையை போல கழிந்து போயிட்டுங்கிறார். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் நினச்சி பார்த்தா கடந்த நாட்களில் வந்த பிரச்சனைகள், நெருக்கங்கள்லாம் ஒரு கதை போல இருக்குங்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அந்த வருஷத்தெல்லாம் மாற்றி போட்டார். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்கள் யோசித்து பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ காரியங்களை தேவன் அந்த எப்படியெல்லாம் நம்ம கடந்து வந்தோம். ஆமென். தேவன் அதை நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 126:1. சங்கீதம் 126:1. சங்கீதம் 126:1 சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஆமென். எங்களுக்கு ஒரு சிறையிருப்பு இருந்தது. அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் எங்களை திருப்புற போது எங்களுக்கு என்னமோ சொப்பனம் காண்றது போல இருந்தது. இன்னும் உண்மையிலே நான் ஒரு விடுதலைக்குள்ளே வந்துட்டேன் நான். ஹல்லேலூயா. அது எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுங்கிறதே எனக்கு தெரியல. ஆமென். அது ஒரு சொப்பனத்தை போல இருக்குங்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அப்படி வழிநடத்த வல்லவர். நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிற போது ஒரு நாள் என்னாச்சு, அந்த போனஸுக்காக வைத்திருந்த பணம் திடீர்னு காணாமல் போயிடுச்சு. அதிக ஒரு பெரிதான அமௌண்ட்டு காணோம். அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் தான் எங்களுது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். நான் அங்கே தான் நானும் வேலை செய்கிறேன். அன்னைக்கு நான் லீவ் போட்டுட்டேன். பிரச்சனை பாருங்கள், என்னை கூப்பிட்டு வச்சு 2 பெரிய அதிகாரி, போலீஸ் அதிகாரி விசாரிக்கிறாங்க ஸ்டேஷனில் கூப்பிட்டு. என்ன பிரச்சனைனா, அன்னைக்கு ஏன் நீ லீவ் போட்ட, அன்னைக்கு நீ ஊரில் இல்லை, காணாமல் போயிட்ட. நான் அங்கே மாமா வீட்டுக்கு பெரம்பலூருக்கு போயிட்டேன். எனக்கு இதே தெரியாது. நியூஸில் பார்க்குற போது தான், அங்கே இருக்கிற போது பார்க்குறேன் இது மாதிரி இங்கே ஒரு பெரிய காரியம் நடந்துடுச்சுன்னு. அடுத்த நாள் வந்தால் என்னை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இங்கிட்ட ஒரு பெரிய அதிகாரி, இங்கிட்ட ஒரு பெரிய ஒரு அதிகாரி என்னை கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்குறப்ப நான் எப்படி பதில் சொல்கிறேன், என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு இன்னொருத்தர் பார்க்குறாரு. அந்த கேள்விக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்கிறேன், என்னுடைய முக பாவனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னொருத்தர் இந்த பக்கத்தில் இருந்து கவனிக்கிறார். பார்த்திங்கன்னா காலையிலேருந்து விசாரணை. இது முடிஞ்சோடனே அடுத்த நாள் லால்குடி டிஎஸ்பி இதுக்கு ஸ்டேஷனுக்கு வாங்கன்ட்டாங்க. அடுத்த நாள் காலையிலே அங்கே போய் லால்குடியில் போய் அந்த ஆஃபீஸ் முன்னாடி உட்காந்துருக்கிறேன். காலையிலே போயிட்டேன். கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா அவங்க பாட்டு போலீஸ் இங்கிட்டு போகிறாங்க வர்றாங்க, இங்கிட்டு போகிறாரு அவரெல்லாம் வந்துட்டார் ஆஃபீஸர்லாம். ஒருத்தர் கூட என்னை திரும்பி கூட பார்க்கல. நான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன். நானும் போய் சொல்லி பார்க்குறேன், கூப்பிடவே இல்லை. மணி 5 ஆச்சு, கூப்பிடவே இல்லை. நான் 6 மணிக்கு திரும்ப இங்கே வேலைக்கு வரணும், டியூட்டி 6:02 டியூட்டி. அப்போ எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், என்ன காலையிலேருந்து உட்காந்துருக்கேன், ஒன்றும் கூப்பிடல, எனக்கு 6 மணிக்கு நான் டியூட்டிக்கு போகணும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், திருச்சியில் ஒரு பெரிய அதிகாரிக்கிட்ட எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் டிரைவராக இருந்தாப்புல, அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி, என்ன இது மாதிரி இங்கே லால்குடியில் இருக்கார், என்னன்னு கொஞ்சம் பேச சொல்லு அப்படின்னோடனே
அந்த பையன் வந்து அந்த அதிகாரிகிட்ட சொல்லி அவர் அங்கேருந்து இங்கே லால்குடிக்கு ஃபோன் பண்ண பிறகு இவங்க என்ன பண்ணார், அவர் வந்து சரி நீங்கள் போங்க, நான் கூப்பிட்றப்ப நீங்கள் வரணும் அப்படின்னார். இத்தனை காலையிலேருந்து சாயந்தரம் வரையில் உட்காந்துருக்கிறேன், நீங்கள் போங்க நான் கூப்பிட்றப்ப வர்றேன், கூப்பிட்ற போது நீங்கள் வரணும் அப்படின்னா சரி சார்னு வந்தேன். அதுக்கப்புறம் என்னை கூப்பிடவே இல்லை. ஹல்லேலூயா. காரியங்கள் பாருங்கள், இது எப்படி நம்ம இவ்வளோ பெரிய காரியத்தை கொண்டு வந்து என் மேலே வைக்கிற போது ஆமென், சாதாரணம் இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை அந்த பணம். அப்போ அவ்வளோ பெருசாக வந்து அப்படிப்பட்ட காரியத்தில் எப்படி நம்ம வெளியே வருவோம், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஆமென். வசனங்களை சொல்லுது, கர்த்தர் சிறையிருப்பிலேருந்து திருப்புற போது ஒரு சொப்பனத்தை காண்பது போல இருந்ததுங்கிறார். ஹல்லேலூயா. அப்படி தேவன் நம்மளை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அங்கே அப்போஸ்தலர் நடபடி பாருங்கள் 12:8-11 பேதுருவோட காரியத்தை. அப்போஸ்தலர் நடபடி 12:8-11. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 11ஆம் வசனம் வரை. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஆமென். பேதுரு 3 காவல். ஆமென். 3 காவலுக்குள்ளே இருக்கிறார். முதல் கேட்டு, 2வது கேட்டு, 3வது கேட்டு. ஹல்லேலூயா. இதுக்குள்ளே இருக்கிற அவரை பார்த்தீங்கன்னா அங்கே அந்த தேவ தூதன் வந்து ரொம்ப அருமையாக நடத்துகிறார். எப்படி தெரியுமா, தூங்கிக்கிட்டு இருக்கிறார், எழுப்பிட்டு என்ன, நீ உன் அறையை கட்டிக்க. ஹல்லேலூயா. எடுத்து உன் வேட்டியெல்லாம் கட்டிக்க, செருப்பை போட்டுக்க. ஆமென். அப்புறம் உன் வஸ்திரத்தை எடுத்து ஒன்றும் விட்டுடாத, உன் போர்வையை எடுத்து மேலே போட்டுக்க, வா என் பின்னாடி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு கதவும் தானாக திறக்குது. ஆமென். அவன் சொல்கிறான், எனக்கு எப்படி தூக்க கலக்கத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியல, அப்புறம்தான் வெளியே வந்த பிறகு ஆஹா நான் விடுதலை ஆயிட்டேன், நான் வெளியே ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டேன்னு அப்புறம்தான் எனக்கு புரியுது அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. எப்படி தேவன் நடத்துகிறாரு பாருங்க. ஆமென். அது அற்புதத்தை செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர். இந்த நாளில் நம்மளுடைய சிறையிருப்பை அவர் மாற்ற வல்லவர். ஆமென். நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. அப்படி பேதுருவை வழிநடத்தின தேவன் இந்த நாளில் நம்மளோட இருக்கிறார். அது எப்படிப்பட்டதான சிறையிருப்பாக இருக்கலாம். ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளுகிற போது, கர்த்தரை பற்றி கொள்ளுகிற போது அவர் நிச்சயமாக நம்மளை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதே போல் ஆதியாகமம் 47:8-9 படிப்போம். ஆதியாகமம் 47:8-9. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 8-9 வசனம். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளதாயிருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். ஆமென். பார்வோன் கேட்குறான் யாக்கோபிட்ட, உன்னோடைய வயசு என்ன? என் வயசு இருக்கட்டும், நான் வாழ்நாளெல்லாம் பரதேசியாக சஞ்சரித்த நாட்கள் தான் அதிகங்கிறோம். ஆமென். ஒரு வீடு கிடையாது, ஒரு இடம் கிடையாது. ஆமென். அங்கே மாமனாட்ட போய் காலம் முழுசு வேலை செஞ்சேன், அதுக்கப்புறம் இங்கே வந்தேன், இப்படி எங்கள் அப்பாக்கிட்டேருந்து முதல்ல ஓடி போனேன். இப்படி எல்லாம் என்னுடைய காலம் எல்லாம் சஞ்சரிப்பு தான். ஆமென். ஓடிக்கிட்டே இருக்கிறது தான், பரதேசி மாதிரி ஓடுறது தான், ஒரு இடத்துலையும் நிலையா இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அவரை உயர்த்துகிறார். ஆமென். அவன் தேவைகளெல்லாம் சந்திக்கும்படிக்கா மகனை பெரிய போஸ்ட்டில் கொண்டு வந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்கள் ஒரு பரதேசி போல சுற்றிக்கிட்டு இருந்திருக்கலாம்.
எங்களோட நாட்களில் அப்படி தான். முதல்ல பார்த்தீங்கன்னா சிஸ்டர் பெரம்பலூரில் வேலை செய்கிறாங்க, நான் இங்கே வேலை செய்கிறேன், சரின்னு அரியலூரில் போய் குடியிருந்தோம். அதுக்கப்புறமேலு கொஞ்ச நாள் கழித்து பெரம்பலூரில் போய் குடியிருந்தோம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேலூருக்கு வருது. ஆனால் வீடு இல்லை. ஏன்னா இங்கே வீட்டில் முன்னாடியே 2 அண்ணனுங்க கல்யாணம் ஆகி பிள்ளைங்களோடு இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க. அந்த ஒரு வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வரணுன்னா எங்களுக்கு வீடு இல்லை. சரின்னு கம்பெனியில் குவார்ட்டர்ஸுக்கு, ஏன்னா நான் கம்பெனியில் வேலை செய்கிறதுனால குவார்ட்டர்ஸுக்காக வீடுக்கு அப்ளை பண்ணுச்சு. எனக்கு ஆர்டர் வந்துடுச்சுன்னு எனக்கு நியூஸ் வந்துடுச்சு. எங்கள் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் போட்டு எத்தனை பேருக்கு வீடு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆள் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார், உங்கள் பேரும் அதில் இருக்குது, வீடு போட்டாச்சு அப்படின்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், இதை நம்பி பெரம்பலூர்லேருந்து வீட்டை காலி பண்ணி அங்கே எல்லாம் முடிச்சுட்டு வர்றபோது பார்த்தா நியூஸ் வருது, உங்கள் பேர் அதில் இல்லைன்னு. லாரியில் ஜாமான் எல்லாம் ஏற்றியாச்சு, மறந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வீடு இல்லை. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. முன்னாடியே இந்த வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஜாமானை வைக்கிறதுக்கே இடம் இல்லை. ஒரு லாரி ஜாமான், வீட்டு ஜாமான் எல்லாம் இருக்குது. இதை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுனே தெரியல. அப்புறம் ஒரு பிரதர்கிட்ட கேட்குற போது அவர் சிமெண்ட்டு குடோன் மாதிரி வச்சுருந்தார் இங்கே. அதில் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லி வந்த ஜாமானை வைக்கணுமே முதல்ல, அந்த ஜாமானை மட்டும் அந்த லாரியிலேருந்து இறக்கி அந்த ரூமில் வச்சோம். இப்போ தங்கிறதுக்கு இடமே இல்லை. அங்கே எங்கள் வீட்டில் ரூமே இல்லை. ஒரு ரூம், ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்கும், அதில் நிறையா ஜாமான்லாம் கிடக்கும். அந்த ரூமில் தான் என் பொண்ணையும் பாப்பாவையும் வச்சுக்கிட்டு நாங்கள் 3 பேரும் படுத்துக்குவோம். அப்போ இடமே கிடையாது இல்லையா? ஏன்னா காலையில் 2 பேரும் ஓடிடுவோம், வேலைக்கு போயிடுவோம். அதனால் ஒன்று பார்த்து நைட்டு படுக்கிற நேரம் தான். இப்படி தான் கொஞ்ச நாள் ஓடிச்சு. வீடே இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் தான் இருந்தோம். ஆமென். ஆனால் தேவன் எல்லாம் மாற்றினார். அதுக்கப்புறம் 3 வீடு சொந்தமாக வச்சோம். ஹல்லேலூயா. லால்குடி வீடு வந்தோம், இங்கே ஒரு வீடு கட்டினோம், இப்போ ஒரு வீடு கட்டினோம். ஆமென். ஒரு நாள் அப்படி தான் இருந்தது, வீடே இல்லாமல். ஆமென். பரதேசியை போல சஞ்சரிக்கிற ஒரு நாட்கள் இருந்தது தான். ஆமென். அந்த சிறையிருப்பெல்லாம் தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. அதுக்கான ஒரு நேரம் வந்தது, அதுக்கான ஒரு காலங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. அதுவரையிலும் பலவிதமான நெருக்கங்களில் தான் நம்ம ஓட வேண்டி இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் அந்ததுக்கான ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். நான் அதுதான் சொன்னேன், ஒரு மரம் தன் காலத்தில் தன் கனியை தருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். அதுக்கான ஒரு நேரம் இருக்குது, அதுக்கான ஒரு காலம் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த மரம் கனி தர்ற மரமாக இருக்கிறது போல் தேவன் நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க வல்லவர். தேவன் முன்னாடியே ஆசீர்வதிச்சிட்டார். ஹல்லேலூயா. அதுக்கான ஒரு டைம் இருக்குல்ல, அப்போ தானே அது கனி தர முடியும். ஆமென். அப்பயே ஆசீர்வதிச்சிருக்கிறார். என்னைக்கு தேவனை நம்ம பற்றி கொண்டோமோ அப்பயே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது வெளி உலகத்துக்கு தெரியறதுக்கு அது சில நாட்கள் ஆகலாம், சில காலங்களை, சில நேரங்களை அவர் வைத்திருக்கிறார். எபிரேயர் 13:14-15 படிப்போம். எபிரேயர் 13:14-15. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஒரு நிலையான நகரம் நமக்கு உண்டு. இங்கே ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம். ஆமென். இது ஆவிக்குரிய காரியத்தமாக இருந்தாலும் உலக பிரகாரமாக காரியத்திலையும் இதுதான். ஆமென். ஒரு நாள் உண்டு, ஒரு நேரம் உண்டு. அப்போ தேவன் ஒரு நிலையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் தர இருக்கிறார். ஆனால் அதுவரையில் நீ என்ன பண்ணணும், நீ தேவனுக்கு தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆமென். அதில் குறைவு வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்குதே, இப்படி பிரச்சனை இருக்குதே, இப்படி நெருக்கம் இருக்குதே அப்படிங்கிறதுனால அந்த தோத்திரம் செலுத்துவதை நம்ம குறை வைக்கவே கூடாது. ஆனால் அதை சரியாக நான் செய்கிற போது சரியான நேரத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.
நமக்கு என்ன, இந்த பாதி வழியிலே தானே இது இல்லையே அது இல்லையே அதுக்காக ஓடுவோம் இதுக்காக ஓடுவோன்னு தேவனை விட்டு ஓடுகிற காரியம் எவ்வளவுக்கு எவ்வளோ ஓடுகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கான ஆசீர்வாதம் தள்ளி போகும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? ஆமென். தேவன் ஒரு காரியத்தில் இவ்வளவு நீ வளரணும்னு இருக்கிற போது அந்த வளர காரியத்தில் ஒரு ஸ்டாக்னேஷன் ஆகுச்சுன்னா, ஒரு தடை ஏற்பட்டதுன்னா, நீ இவ்வளோ தூரம் போகணும், நீ இங்கே போயில நிற்கிற, இங்கிட்டு சைடில் போய்க்கிற, அப்புறம் திருப்பி வர்ற, திருப்பி அங்கிட்டு போகிற, திருப்பி இங்கிட்டு வர்ற. இப்போ உனக்கு டைம் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. இங்கே ரீச் ஆனால் தானே தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்போ தானே நினச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ அதை டிலே பண்ண உன் ஆசீர்வாதமும் டிலே ஆகும். ஆமென். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நீ தொடர்ந்து தோத்திரம் செய்கிறதுல கவனமாக இருக்கணும். தேவனுடைய காரியத்தில் நீ கவனமாக இருக்கணும். உலக பிரகாரமான காரியம் ஆசீர்வாதம் தரும்னு நீ ஓடுனீன்னா உண்மையான தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள லேட்டாகும், தடையாகும். ஒருவேளை அதை விட்டு நீ விலகி போக வேண்டிய காரியம் இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ நான் தேவனை முழுசுமாக நான் நம்புகிறவனாக இருந்து தொடர்ந்து கர்த்தரை நான் பிடித்து கொள்ளுகிற போது மட்டும்தான் அவர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். 4வது காரியம் சங்கீதம் 90:15 பாருங்க. சங்கீதம் 90:15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். அவன் என்ன கேட்குறான் பார்த்தீங்களா தாவீது? நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், இவ்வளோ நாள் பிரச்சனைகள் இருந்தோம், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை ஆசீர்வதிங்க. ஆமென். இன்னைக்கு நீ போடுற முதல்னு புரிஞ்சுக்க. நீ படுற கஷ்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு நீ போடுற இன்வெஸ்ட்மெண்ட். நாளைக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கிளைம் பண்ணலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்துனீங்களே, இவ்வளோ நாள் நான் பிரச்சனையில் இருந்தேனே, அதுக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க. ஆமென். அதை தான் தாவீது கேட்குறார். நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தகுந்ததாக என்னை மகிழ்ச்சியினாலே என்னை நிரப்பும். ஆமென். பாடுகள் வருது, பிரச்சனைகள் வருது, வேதனை வருது, வியாதிகளால் கஷ்டப்படுற, கவலைப்படாத. தேவனுக்கிட்ட ஒப்பு கொடு, தேவனுக்கிட்ட செலுத்து. ஆமென். ஆண்டவரே இந்த துன்பத்துக்கு தகுந்ததான ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, அதுக்கு தகுந்ததை எனக்கு கொடுங்க. ஆமென். தேவன் அதை தர வல்லவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கிறபடினாலே அதை நிச்சயமாக செய்வார். யோவேல் 2:25 பாருங்க. யோவேல் 2:25. யோவேல் 2:25 நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். இந்த பூச்சிகளால் பிரபதான சாத்தானால் எப்படி உன் வருஷம்லாம் பச்சித்த வருஷங்களாக இருக்குதோ, அது உங்களுடைய வருஷத்தை எல்லாம் தானே தின்று போட்டுதோ, அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு திருப்பி தருவேங்கிறார். ஆமென். அதுக்கு நான் தகுந்த மாதிரி நான் திருப்பி தருவேன். என்னன்னா நீ இழந்து போனியோ. ஆமென். எப்படியெல்லாம் இழந்து போனியோ. ஏன் இத்தனை காரியம் சொல்லுது? ஏன்னா பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி பச்சைக்கிளி முசுக்கொட்டை பூச்சி பச்சை புழுக்கள் பச்சித்த வருஷங்கள், உனக்கான நெருக்கங்கள் பிரச்சனைகள் எந்தெந்த விதத்திலெல்லாம் உன்னை வீணாக்குச்சோ, நீ இழந்து போனியோ, அதை எல்லாம் தானே நான் திருப்பி தருவேன். ஆமென். தேவனால் அதை திருப்பி தர முடியும். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் அவரோட கூட இருக்கிற போது தான். இன்னும் அதிலே 26வது வசனம் படிப்போம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு ஆமென் திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அப்படின்னா என்ன? நான் இன்னைக்கு சொல்லுகிற காரியம்தான். எவ்வளோ தூரம் பிரச்சனைகள் நெருக்கங்களில் வந்த காலத்துகள் எல்லாம் தானே இன்னைக்கு தேவனுக்கு மகிமையாக உங்கள் முன்னாடி வைக்கிற காரியம் தானே தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற ஒரு காரியமாக இருக்குது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். மற்றவங்க முன்னாடி வெட்கப்பட்டு போகும்படியாக நம்ம வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு, ஆமென், அந்த வருஷத்துக்கு ஈடாக
இந்த தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதுதான் ஒரு பிரமாணம்னு ஒன்று வச்சுருக்கிறார். நான் பல தடவை நம்ம இந்த காரியத்தில் சொல்லியிருக்கிறேன். ஆமென். பிரமாணம்னா என்ன? கிரயம் இல்லாமல் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம ஒரு காசு கொடுத்தா தான் ஒரு பொருளை வாங்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் சில காரியங்களில் சில கிரயத்தை நம்ம செலுத்தும்படிக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அந்த கிரயத்தை செலுத்தினா தான் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். கிரயம் இல்லாமல் ஆசீர்வாதத்தை பார்க்கணுன்னா பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. அது எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியாது. ஆமென். எங்கே கொண்டு போய் முடியும்? அங்கே சம்பூர்ணமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் பாருங்க. ஆமென். டேபிள்லேருந்து உழுவுறதை தான் அந்த லாசரு சாப்பிட்டான். ஆனால் முடிவில் நீங்கள் அந்த ஓமையில் படித்து பார்த்தீங்கன்னா அவன் எந்த இடத்துலையும் வேறு பாவம் செஞ்ச மாதிரியே இருக்காது. ஹல்லேலூயா. நீ பூமியில் சம்பூர்ணமாக இருந்த, நீ இன்றைக்கி நரகத்துக்கு போகணும். அவன் கஷ்டப்பட்டான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல். அவன் இன்றைக்கி பரலோகத்தில் இருக்கிறான். அங்கே ரீசன் அது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கஷ்டமே இல்லாமல் இருக்கணும்னு நீ நினச்சினாக்க அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள், சில நெருக்கங்கள் தான் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, உன்னோட ஆசீர்வாதத்துக்கான காரியம். அதுக்காக அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த நேரத்தில் துதிக்க கற்றுக்கணும். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த துன்பத்துக்காக நன்றி. இதற்கு அத்தனையான ஈடான ஆசீர்வாதத்தை வரப்போகிற நாட்களில் நீங்கள் தரப்போகிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. அந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி கொடுத்துருக்கிற இந்த பிரச்சனைக்கு, இந்த நெருக்கத்துக்கு, வியாதிக்கு ஆண்டவரே எனக்கு பலன் மட்டும் கொடுங்க. ஆமென். நீங்கள் கொடுத்ததை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு அதை சுமக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு எனக்கு பலன் கொடுங்க. அதுக்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நீங்கள் எனக்கு தருவீங்க. வரப்போகிற நாட்களில் நீங்கள் தருவீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அது ஒருவேளை உங்களுக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சந்ததிக்காக இருக்கலாம். ஆனால் தேவன் நிச்சயம் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நம்மளை மகிழ்ச்சியாக்க வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். 5வது காரியம், நம்மளுடைய ஆயுசு வருஷங்களை கூட்டுகிறவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 20:6 பாருங்க. எசேக்கியா சொல்லுகிற காரியம் 2 ராஜாக்கள் 20:6. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். ஆமென். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். அதிலே 1வது வசனத்தை படிப்போம். அதில் 20:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். கர்த்தர் சொல்லிட்டார், உனக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, உன் ஆயுசு காலம் முடிஞ்சு போச்சு. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உன் காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திக்க என்றபடியாக 1வது வசனத்தில் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எசேக்கியா அங்கே தேவனை நோட்டி ஜெபிக்கிற போது, அழுகிற போது அங்கே கர்த்தர் மனசு மாறி என்ன சொல்கிறார்? 15 வருஷம் உனக்கு ஆயுசை கூட்டி தர்றேங்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளுடைய ஆயுசை கூட்டி கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறோன்னா தேவன் நம்மளுடைய ஆயுசை கூட்டி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பல வருஷங்கள் பல காரியங்களில் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம வருஷங்களை கூட்டி கொடுத்துருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொடுத்துருக்கிறார். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் என் ஆயுசை ஆண்டவரே எதுக்காக நமக்கு கூட்டி கொடுத்தீங்க? ஆனால் அங்கே வசனம் எசேக்கியேலில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டி கொடுத்த வருஷங்களில் அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களாக மாறுகிறது. ஆமென். தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்கிறவனாக இருக்கிறான். இன்றைக்கி நமக்கு ஆயுசை எனக்கு கூட்டி கொடுத்துருக்கிற தேவனுக்கு, அந்த தேவன் எந்த காரியத்துக்காக எதனால் எனக்கு இறக்கப்பட்ட ஆயுசை இன்றைக்கி கூட்டி கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். அதை தான் நான் யோசித்து பார்க்கணும். உலக பிரகாரமாக ஓடுவதற்காக அல்ல. நான் என்றைக்கோ இருந்தால் மண்ணுக்கு போயிருக்கணுமே. ஆமென். இன்றைக்கி ஆயுசை கூட்டி கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். ஏதோ ஒரு நோக்கத்தில், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் என் ஆயுசை கூட்டி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு என்ன? ஆமென். நான் மற்ற காரியங்களுக்கெல்லாம் செய்யக்கூடாது என்றபடியாக அல்ல. ஆமென்.
எல்லா குடும்பம் வேணும், பிள்ளைகள் வேணும், அவங்களுக்காக ஓடுற காரியம் எல்லாம் வேணும். ஆனால் ஆயுசு அவர் கையில் இருக்குது. ஹல்லேலூயா. பிள்ளைங்க கையிலையா இருக்குது? அவர் என்ன நினச்சாரு? ஆமென். அந்த காரியத்தை நான் செய்கிறவனாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். யோவான் 12:9 படிப்போம். யோவான் 12:9. யோவான் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட லாசரும் இருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு, எப்போ லாசர் இறந்த பிறகு அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த லாசரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகிற போது திரளான ஜனங்கள் கூடிட்டாங்க. அங்கே வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை பார்க்க அல்ல. ஹல்லேலூயா. இறந்து உயிரோடு எழுந்த அந்த லாசருவை பார்க்கும்படிக்காக திரளான ஜனங்கள் அந்த இடத்துல கூடினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஆயுசை கூட்டி கொடுத்துருக்கிறாருன்னா, நான் ஆண்டவருக்கான காரியத்தில் இப்படி திரளான ஜனங்கள் பார்க்கும்படிக்காக, அவங்களுக்கான காரியத்துக்காக நான் எப்படி ஓடுகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். தேவனுடைய காரியத்துக்காக நான் ஓடுகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். தேவன் அதை தான் நம்மள்கிட்ட விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் நம்மளுடைய வருஷங்களை அவர் கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த புது வருடத்தில் இந்த வருடத்தை காணும்படியான செய்த தேவனை நம்ம தோத்தரிக்கிறவங்களாக மட்டுமில்லை, அவருக்கான காரியத்தை செய்கிறவர்களாக இருப்போம். 6வது காரியம், சிறையிருப்பின் வருஷங்கள் எல்லாம் மாறும். 2 ராஜாக்கள் 25 27 30 படிப்போம். 2 ராஜாக்கள் 25 27 30. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 27 முதல் 30ஆம் வசனம் வரை. ஆமென். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதோக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை சிறைச்சாலையில் இருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடே அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடே பாபிலோனில் இருந்த ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. ஆமென். யார்? யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் பாபிலோனில் சிறையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யூதா பிடிக்கப்பட்டது. யூதாவோடைய ராஜா யோயாக்கிம்ங்கிற ஒரு ஜெயிலில் வச்சாச்சு. ஹல்லேலூயா. இப்போ ஜெயிலில் இருந்தவருக்கு திடீர்னு இப்போ பாபிலோன் ராஜா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த யோயாக்கிம்னை ஜெயிலேருந்து விடுதலையாக்கி அவனுடைய ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்து இவனோட நாட்டில் இருக்க மற்ற எல்லாத்த விட அவனை உயர்த்தி அவனுக்கு வேண்டியது எல்லாம் செய்கிறார். ஹல்லேலூயா. இது ஏன் இப்படி வந்தது? எப்படி மாற்றம் வந்தது? யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. ஜெயிலில் இருக்கிற ராஜாவை வெளியில் விட்டு அவனோட ராஜ்யத்தை திரும்ப கொடுத்து தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்களை விட அதிகமாக அவனை உயர்த்தி அவன் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் செய்கிற காரியத்தை நம்மளால் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆமென். அவர் அற்புதத்தை செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு ராஜா ஜெயிலில் வச்ச ஒருத்தனை விடுதலை ஆக்க முடியுமா? ஆமென். இதே காரியம்தான் யோசேப்பு வாழ்க்கையிலே நடக்குது. ஹல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கையில் ஜெயிலில் இருக்கிறார். ஆமென். அங்கே பானை பாத்திரக்காரனும் அந்த சோம்பாயும் 2 பேரும் தான் ஜெயிலுக்கு வர்றாங்க. அவங்க கனவு காண்கிறத யோசேப்பு சொல்கிறார். அவர் சொன்னபடியே அந்த பானை பாத்திரக்காரன்ட்ட சொல்கிறான், நீ இன்னும் 3 நாளில் நீ பார்வோனுக்கு போய் திரும்பவுமா நீ பானை பாத்திரம் கொடுக்குறவனாக நீ உன்னை உயர்த்தப்படுவ அப்படின்னு. அப்போ ஒரு ரிக்வஸ்ட்டும் வைக்கிறார். என்ன? நீ அப்படி உயர்த்தப்படும் போது என்ன மறந்துடாத, நான் அநியாயமாக ஜெயிலில் கிடக்கிறேங்கிறத ராஜா கிட்ட பார்வோன்கிட்ட சொல்லி எப்படியாவது என்னை ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிறான். இவன் சொன்ன பிரகாரம் 3 நாளில் உயர்த்தியாச்சு. அங்கே பார்வன் இவன்ட்டையும் போயிட்டான். ஆமாம். அங்கே போய் பானை பாத்திரக்காரனாகவும் இருக்கிறான். ஆனால் இந்த யோசேப்பை மறந்துட்டான்.
ஹல்லேலூயா. இவன் யோசேப்பு மனுஷனை நம்பினான். இவ்வளோ வியாக்கியானம் பண்ணும்படியான தேவன் ஒரு கிருபையை கொடுத்துருக்கிற போது அவனை பானபாத்திரக்காரனை நம்பினான். ஹல்லேலூயா. அவன் ஆனால் இன்றைக்கி மறந்து போயிட்டான். தேவன் ஆனால் யோசேப்பை மறக்கலை. ஹல்லேலூயா. அந்த பார்வோனுக்கு ஒரு கனவை கொடுக்குறார். அப்போ தான் இவனுக்கு தெரியுது, இது ஆஹா, இதை விளக்கிறதுக்கு, இது விளக்கி சொல்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற போது தான் இவனை குறித்து ஒரு ஞாபகம் வருது. ஹல்லேலூயா. அங்கே ஜெயிலில் ஒருத்தர் இருக்கார் யோசேப்புன்னு, அவர் தான் இதுக்கெல்லாம் சரியான இது சொல்ல முடியும் என்றபடியாக சொன்ன பிறகு அதுக்கப்புறம் யோசேப்பை கொண்டு வர்றாங்க. யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த சிறையிருப்பை தேவன் மாற்றுகிற தேவன். எப்படிப்பட்டதான சிறையிருப்பாக இருந்தாலும் தானே, நீ மனுஷனை நம்பாத. ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பாரு. தேவன் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. இவங்கள்ட்ட போனால் நடக்குமா, அவங்கள்ட்ட போனால் நடக்குமா, இந்த காரியத்தில் ஒரு விடுதலை கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீ எப்படிப்பட்ட உதவி அவங்களுக்கு செஞ்சுருந்தாலும் அவங்க உங்களை மறந்தே போகலாம். அல்லது உங்களுக்கான முயற்சியை அந்த விதத்தில் அவங்க இறங்கி செய்வாங்களாங்கிறதும் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஏன்னா அவங்க வெளியில் வந்துட்டாங்க, அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. பிரச்சனை நமக்கு தான். ஆமென். அப்போ நம்ம தேவனை நோக்கி பார்க்குறவங்களாக தான் இருக்கணும். தேவன் நம்மளை விடுதலையாக்க வல்லவர். நம்ம சிறையிருப்பை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 7வது காரியம், வியாதி வேதனையெல்லாம் கடந்த வருஷங்களை எல்லாம் நம்ம தேவன் மாற்றுவார். யோவான் 5:5-6 வசனங்களை பார்ப்போம். யோவான் 5:5-6 வசனங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 5-6ஆம் வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆமென். 38 வருஷமாக இருக்கிறான், அங்கேயே படுத்தே கிடக்கிறான். ஹல்லேலூயா. அவனை கேட்டால் என்னை தூக்கி இந்த குளத்துக்குள்ளே இறக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறான். ஏன்? மனுஷனை நம்பிக்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். இதெல்லாம் சுருட்டிக்கிட்டு எழுந்து நட அப்படின்னா அடுத்த செகண்ட் அவன் எழுந்து நடக்கிறவனாக இருக்கிறான். ஆமென். நம்ம வியாதி எல்லாம் அவர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். யாத்ராகமம் 23:25 படிப்போம். யாத்ராகமம் 23:25. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிருந்து விலக்குவேன். ஆமென். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். இதுதான் முக்கியம். ஆமென். நான் சேவிக்கிறது, நான் முக்கியத்துவம் கொடுக்கறது, முந்த பரலோக ராஜ்யத்தையும் அதுக்கான நீதியும் தேடுங்கிற காரியத்தில் அங்கே வசனம் அதுதான். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஹல்லேலூயா. தேவன் அதை மாற்றி போட வல்லவர். ஆமென். அந்த சிறையிருப்புக்கு தகுந்ததான ஆசீர்வாதத்தை தர வல்லவர். ஹல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இந்த வருகிற நாட்களிலும் வருகிற வருஷத்திலும் தானே இவ்வளவு நாள் பலவிதமான நெருக்கங்கள் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆமென். எல்லாவற்றையும் தானே வருகிற வருஷத்தில் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பட்ட கஷ்டங்களுக்கு தகுந்ததான ஆசீர்வாதத்தை தேவன் தர வல்லவர். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது அவரை துதிக்கிற காரியத்தில், தோத்தரிக்கிற காரியத்தில் அவரை விட்டு விலகாதபடி எந்த அளவுக்கு தேவனை நீ பற்றி கொண்டு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதம். ஆமென். அதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. முந்த பரலோக ராஜ்யத்தை தேடுன்னா அதோட அர்த்தமே என்ன? நமக்கு முன்னாடி 10 காரியம் இருக்குன்னா 10வது காரியமாக இன்றைக்கி சபைக்கு போவோன்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா இந்த 10வது காரியத்தை தூக்கி 1ல் கொண்டு போய் நிறுத்தணும். முதல் காரியமாக நிறுத்தணும். ஹல்லேலூயா. சடங்கு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குன்னா நீ அதை தான் முதல்ல வைக்கிற. அப்படின்னா தேவனை ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. போகலாம், மக்களோடு சேர்ந்து என்ன உட்கார்ந்து இருக்கலாம். ஹல்லேலூயா. அவங்கள மகிழ்விக்கலாம். ஆனால் தேவன் உன்னை உயர்த்துக்கிற போது இந்த மக்களை நோக்கி ஓடின ஒன்றை தேவன் உன்னை ஆசீர்வதிச்சான்னா அத்தனை மக்களும் ஒன்றை நோக்கி ஓடி வருவாங்க. ஆமென். இதை நான் புரிஞ்சவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற போது தேவன் நம்மளை ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் அவர் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார்.
நீ எந்தெந்த காரியத்தில் எப்படி நடக்கிறங்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் அவர் அதுக்கான ஆசீர்வாதத்தை தராமல் போகவே மாட்டார். ஆமென். அதுக்கான ஆசீர்வாதத்தை தருவார். எந்த காரியத்தில் எவ்வளவு நமக்கு இழப்போ, ஆமென், அங்கே அதுதான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நான் பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அவர் சரி கட்டுகிறவராக இருப்பார். அதற்கான ஆசீர்வாதத்தை தராமல் போக மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறவனே நான் ஆசீர்வதிக்க போகாமல் இருக்க மாட்டேன்னு சொன்னவர் நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசத்தில் ஓடுவோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே, உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ கடந்த நாட்களிலே வந்த நெருக்கங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் தானே இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு கதையைப் போல, ஒரு சொப்பனத்தைப் போல நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உமது கிருபையினாலே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வரப்போகிற இந்த நாட்களிலும் இதோ இந்த புது வருடங்களிலும் தேவனே உமது ஆசீர்வாதத்தின் கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அதற்கத்தனையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தொடர்ந்து ஓட தேவன் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.